வணக்கம். ராஜலக்ஷ்மி சிவசங்கரன். நம்மளுடைய விளக்கு கண்காட்சி 2024 திருக்கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு ரொம்ப நல்லா நடந்துட்டுருக்கு. உங்களுடைய ஆதரவு ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. இந்த டைமில் சாதனை பெண்கள், அதாவது இது என்னவோ போன வருடத்துலேருந்து இந்த விளக்கு கண்காட்சி அப்போ மட்டும் விளக்கேற்றுறதுக்கு உரிமையான பெண்கள், அதுவும் சாதித்த பெண்களை கூப்பிட்டு அவங்களுடைய ஸ்டோரி கேட்கணும். அவங்க என்ன விதத்தில் வந்திருக்காங்க, எப்படி ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து அவங்களுக்கு பிடித்த அந்த விஷயத்தில் எப்படி அவங்க சாதிச்சிருக்காங்கன்றதெல்லாம் கேட்கணும். இது நமக்கும், நம்ம இதை பார்க்குறவங்களுக்கும் சரி, ஈவன் எனக்குமே நான் ஒவ்வொருத்தர்கிட்டருந்தும் ஒவ்வொரு விஷயம் கற்றுக்கிறேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்கள் காஞ்சிபுரத்தோட ஐகான்னு சொல்லலாம். அழகாக ஒரு தமிழ் ஆசிரியை, ஒரு நடன ஆசிரியை, ஒரு தன்னார்வல தொண்டர் அண்ட் சொற்பொழிவு பேச்சாளர், இப்படி ஒரு 3 முத்தான பெண்கள், 3 சக்தியாக அழகாக இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு கடைக்கு வந்திருக்காங்க. முதல்ல அவங்க யார், என்ன பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்க சொல்லி நாம் கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கம்மா. எனக்கு உங்களோட நேமோட நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்றதை சொல்லலாம். முதல்ல என்னை இங்கே அழைச்சதுக்கு உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றி. ஒரு கோவிலுக்கு போன ஒரு உணர்வு தான் எங்களுக்கு. என் பேர் சரண்யா கோபால். அடிப்படையில் நான் ஒரு தன்னார்வலர். என்ன விஷயம்னா, எது ஒரு தன்னார்வலன்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா, நம்மளால் இயன்றவரை ஏதாவது ஒன்று அடுத்தவங்களுக்கு செய்யணும், சும்மா இருக்கக்கூடாது. அந்த வகையில் அரசுடைய திட்டங்கள்லேயும் தன்னார்வலராக பணிபுரிஞ்சு சிறந்த தன்னார்வலராக மாவட்ட ஆட்சியர்கிட்ட விருது சான்றிதழெல்லாம் பெற்றிருக்கிறேன். அது ஒரு பெருமை. சின்ன வயதிலிருந்தே எழுத்தின் மேல் ஆர்வம் உண்டு, தமிழின் மேல் ஆர்வம் உண்டு. ஸோ கதை கவிதைகள்லாமும் எழுதுகிறேன். என்னுடைய சமீபத்தில் என்னுடைய அவள்னு ஒரு சிறுகதை, அது மலேசிய எழுத்தாளர் சங்கத்தினால் தேர்ந்தெடுக்கப்பட்டு புத்தகத்தில் அச்சிடப்பட்டிருக்கிறது. உலக தமிழ் எழுத்தாளர்களுடைய சிறுகதை தொகுப்புன்னு ஒரு நூல் வெளியிட்டாங்க. அதில் என்னுடைய கதை வெளியாகி இருக்குன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு சமீபத்திய இன்னொரு புது அவதாரமாக ஆன்மீக சொற்பொழிவுகள், ஜென்ரலாக ஒரு பட்டிமன்ற பேச்சாளர், விவாத மேடைகளில் பேசியிருக்கேன். நிறையா ஒரு பிரபலமான டிவி ஷோஸ்லாமும் பேசியிருக்கேன். இப்போது சமீபமாக ஆன்மீக சொற்பொழிவுகளில் ஈடுபாடு அதிகமாகி இப்போ அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதனுடைய தொடர்ச்சியாக ரொம்ப 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 சந்தோஷமா. அம்மா வணக்கம். உங்களை ஒரு நடன ஆசிரியைன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் உங்களை பற்றின ஒரு சுய அறிமுகம். நான் டாக்டர் ஆர் கோகிலவாணி ராதாகிருஷ்ணன். நான் 25 வருஷமாக இந்த நடனத்துறையில் இருக்கேன். சின்ன வயசுலேருந்து எல்லாருக்குமே இருக்கிற ஒரு ஆசை, நம்மளும் நடனம் கற்றுக்கணும், நம்மளும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 25 வருஷமாக இந்த துறையில் இருந்துட்டு நிறைய குழந்தைங்களை உருவாக்கியிருக்கேன் நடனத்துறையில். அது இல்லாமல் வாய்ப்பாட்டு, வீணை இசை கலைஞராகவும் இருக்கேன் நான். இங்கே எனக்கு இன்றைக்கி இங்கே அழைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு கோயிலுக்குள்ளே வந்த மாதிரி. விளக்கு அப்படின்னு சொன்னால் எண்ணெய் ஊற்றி ஒரு நெய் ஊற்றி திரி போட்டு ஏற்றுறது, அது மட்டும்தான் பெண்களுக்கு தெரியும். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம்தான் இவ்வளோ வகையான விளக்குகள் இருக்கா அப்படின்றது அது பார்க்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை கூப்பிட்டதுக்கு. எல்லாருமே இந்த விளக்கு கடையை பாருங்கள். ஏன்னா நிறைய விஷயம் நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் வெளியில் வந்தால் தான் நமக்கும் கற்றுக்க முடியும், வெளியில் என்ன நடக்குதுன்றதையும் நம்மளால் கற்றுக்க முடியும். அதனால் இங்கே வாங்க, நிறைய பாருங்கள், இதை பற்றி நிறைய உங்களோட கருத்துக்களையும் பகிருங்க. ரொம்ப நன்றி. சந்தோஷமா. தமிழ் ஆசிரியை, என்னோடய ஸ்லாங்கே மாறி இருக்கோம். ஏன்னா எங்களோட வியூவர்ஸ்க்கு தெரியும். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதம் 1 தேதி அந்த நாள் சித்திரை கலைவிழான்னு ஒன்று பண்ணுவோம். அது எதுக்காக அப்படின்னா, தமிழில் பசங்க பேசணும், பிள்ளைகள் பேசணும், தமிழில் கதை சொல்லணும்னு சொல்லி அதுக்கு ஒரு திருவள்ளுவர் சிலை பித்தளையில் கிடைக்காதான்னு தேட ஆரம்பித்தது தான் இந்த விளக்கு கடையோட ஆரம்பம். இது என்னோட வாழ்க்கை பயணத்தில் மறக்க முடியாத ஒரு விஷயம். இந்த தமிழ் ஆர்வம்ன்றதும் எனக்கும் நிறையவே உண்டு. ஸோ அது கொடுத்த அந்த ஆர்வம் கொடுத்த ஒரு கிஃப்டாக கூட நான் அந்த கடையை அடிக்கடி சொல்லுவேன். இப்படி ஒரு தொழிலுக்குள்ளே வர்றதுக்கு காரணம் திருவள்ளுவர் சிலை. உண்மையிலேயே அப்போ திருவள்ளுவர் சிலை பித்தளையிலையோ வெங்கலத்துலேயோ கிடையாது. அதுக்கப்புறம் தான் செஞ்சு நாங்கள் இதை கொண்டு வந்தோம். அந்த மாதிரி ஒரு ஆர்வத்தில் பண்ணது தான் கிட்டத்தட்ட
இது எத்தனாவது வருஷத்துலேருந்து அப்படின்னா 2015 9 வருஷமாக நாங்கள் வந்து 2013 இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷமாக இந்த சித்திரை கலை விழா நடத்துகிறோம். இது வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் எந்தவித கட்டணமும் வாங்காமல் மற்ற ப்ரைவேட் ஸ்கூல் பசங்களுக்கு குறைந்த கட்டணம் வாங்கி தமிழ் வளர்ச்சிக்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு தமிழ் ஆசிரியைனாலே நெஞ்சோட கனெக்ட் ஆகக்கூடிய நம்ம ஒரு உறவாக தான் பார்ப்போம். அம்மா மாதிரி அது எனக்கு எங்களுடைய டீச்சர்ஸ் எல்லாமே வந்து இன்னுமே நல்ல ஒரு பசுமையான ஞாபகம். உங்களை தமிழ் ஆசிரியையாக அதுவும் இந்த காஞ்சி மண் அப்படின்னாலே இந்த ஊர் வந்து அறிஞர்கள் பிறந்து வளர்ந்த ஊருன்னு போற்றப்படக்கூடிய ஒரு ஊரில் ஒரு தமிழ் ஆசிரியையை நான் சந்திக்கிறத ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறேன். வணக்கம்மா. நான் என்னோடய பெயர் வந்து ரேணுகா பிரபாகரன். நான் எஸ்எஸ்கேவி மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் தமிழ் ஆசிரியராக இருக்கேன். என்னுடைய சின்ன வயசுலேருந்தே எனக்கு என்ன ஆசைன்னா தமிழ் தொண்டு செய்யணும்னு. தமிழ் தொண்டு அப்படின்னும் போது என்னுடைய எண்ணம் என்னென்னா குழந்தைகளுக்கு சரியாக தமிழை சொல்லிக் கொடுக்கணும், அது போய் சேரணும். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் தொண்டுன்னு நான் நினைக்கிறேன். அதை நான் ஒரு 18 வருஷமாக என்னால் முடிஞ்ச அளவுக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சிட்ருக்கேன்னு நான் நினைக்கிறேன். தமிழை வந்து அதை ஊன்றி படிக்கும்போது தான் அதில் இருக்கக்கூடிய அர்த்தம் எல்லாம், தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள்லாம் சொல்லவே வேண்டாங்க. அப்படிப்பட்ட இலக்கியங்கள், ஒவ்வொரு இலக்கியம், இன்றைக்கி இருக்கக்கூடிய அறிவியல் வளர்ச்சி எல்லாமே அன்றே அவன் எழுதி வைத்தது தான். திருவள்ளுவர் ஆகட்டும், இன்னும் எத்தனையோ தமிழறிஞர்கள் எழுதி வைத்தது தான் இன்று இருக்கக்கூடிய அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் அத்தனையும் அப்படின்றது தான். இன்னும் நிறைய மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆசிரியர்களும் செய்ய வேண்டிய கடமை என்னென்னா, சொன்னதையே சொல்லி கொடுக்காம குழந்தைகளுக்கு வந்து புதிதாக அவர்கள் எதிர்பார்ப்பதே அதுதான். ஒவ்வொரு நாளும் என்னோடய ஆசிரியர் வராங்க, இன்றைக்கி என்ன புதுசாக சொல்லிக் கொடுக்க போகிறாங்க, அம்மா இன்றைக்கி என்னம்மா புதுசாக சொல்ல போகிறீங்க. என்னோடய குழந்தைங்க என்கிட்ட கேட்பாங்க, அம்மா இன்றைக்கி என்னம்மா சொல்ல போகிறீங்க, இன்றைக்கி என்ன கதை சொல்ல போகிறீங்க, இன்றைக்கி என்னம்மா புதுசாக ஒரு விஷயத்தை எனக்கு கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. அவங்களோட எதிர்பார்ப்புகள் எல்லாம் ஒரு ஆசிரியராக பூர்த்தி செய்யணும். இதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. இன்றைக்கி இந்த ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கீங்கன்னு தான் நான் சொல்லணுமா. ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான கடை, அதாவது உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரு தெய்வீக மனம், அப்படி ஒரு தெய்வ வம்சம்னு சொல்லுவாங்க, அந்த தெய்வீக மனம் இருந்தது. மொத்த விளக்குகளையும் ஒரு 2-3 முறை சுற்றி பார்த்தேம்மா நான். ரொம்ப அருமையாக இருந்தது. ஒவ்வொரு விளக்கையும் பார்க்கும்போது என்னன்னே தெரியல, என் மனசுக்குள்ள அப்படி ஒரு அமைதி. இது வரைக்கும் எனக்கு அந்த அமைதி கிடைச்சிருக்குமானே சொல்ல முடியாது, அப்படி ஒரு அமைதி கிடைச்சிது. உண்மையாலே அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கணும். அதை என்னை கூப்பிட்ட என்னோட சரண்யா மேமுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்க தமிழ் ஆர்வலர். என்னுடைய தமிழ் ஆர்வத்தை என்னுடைய கம்மன் கழகத்தில் தான் அதிகமாக பார்த்துருக்காங்க. அங்கே பார்த்து நான் குழந்தைகள் அங்கே நிறைய ட்ரெயின் பண்ணி அங்கே கூட்டிகிட்டு போவேன், நிறைய பயிற்சி கொடுத்து அங்கே அவங்கள நிறைய நாடகங்கள்லாம் செய்ய வைப்பேன். கம்பனுடைய புகழை பரப்பணும் அப்படின்றதும் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. கம்பனை தமிழுக்கும் கம்பனுக்கும் அதிகமான ஆர்வத்தை வந்து எங்கள் எஸ்எஸ்கேவி பள்ளியினுடைய தாளாளர் ஐயா அவர்கள், CK ராமன் ஐயா, அவர் தான் வந்து இதை ரொம்ப மேற்கொண்டு செய்கிறாரு. அவருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றதும் என்னுடைய ஆசை. அவருடைய தேவையும் வந்து பூர்த்தி செய்யணும், ஆசையும் நிறைவேற்றணும் அப்படின்றதெல்லாம் என்னுடைய ஆசையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பை எனக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. நான் வந்து ஒரு பெண் சொற்பொழிவாளரை மட்டும்தான் நான் சந்திக்க போகிறேன்ற எண்ணத்தோடு நான் சென்னையிலேருந்து வந்தேன். எனக்கு சென்னையில் காலையில் பாம்பேலேருந்து ஒரு சீல் ஹீலிங்னு சொல்லிட்டு ஒரு ஹீலர் ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களுடைய என்னுடைய பொழுது கிட்டத்தட்ட 2 மணி வரைக்கும், மத்தியானம் 2:15 வரைக்கும் போச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு ½ அன் ஹவர் கடையில் மற்ற வேலைகளை பார்த்துட்டு வீட்டில் போய் லஞ்சு சாப்பிட்டு கிளம்பும்போது கூட இவ்வளோ டயர்டாக இருக்கே அப்படின்ற ஒரு ஃபீலோடு வந்தேன். இங்கே காமாட்சி எப்போ வெளியில் வந்தாலும் 2 சக்தியோடு வருவாள். அது மாதிரி அழகா நிற்கி முப்பெரும் தேவியராக 3 சக்தியுமா வந்து, அதாவது நம்ம நினைக்கிறோம் இல்லையா, எனக்கு இந்த டைமு, இந்த எண்ணங்கள், அதுவும் பெண்கள் அப்படின்னாலே பழைய எண்ணம் என்னவாக இருக்குது எல்லாருக்குன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமையாக இருப்பாங்க, தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு நினைப்பாங்க. அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் அவங்களுடைய தோழிகளையும் கூப்பிட்டு இன்றைக்கி வந்தது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
உங்களுடைய பணிகளில் நீங்கள் இன்னுமே சிறந்து வரணும். இது இந்த 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 நட்பு வந்து இன்னும் தொடரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏன்னா எனக்குள்ளேயும் இந்த கதைகள் கேட்குறது இதுன்றது வந்து அது என்ன சொல்கிறது, நம்ம சோல் கனெக்டடனோ. இந்த பரதநாட்டியம் பார்த்தேன்னா போதும், எனக்கு வந்து அப்படியே எல்லாம் என்னமோ எல்லாமே வாழ்க்கையில் நிறைவாயிடுச்சுன்ற மாதிரி உட்காந்துருவேன் நான். அதே மாதிரி இந்த தமிழ் பேச்சாளர்கள் கூட அவங்களோட இருக்கிறது வந்து ரொம்ப உற்சாகமாக இருக்கும் மனசுக்கு. நம்மளுடைய உச்சரிப்பு என் வீட்டுக்காரர் உடனே கேட்பார், அம்மா அவங்கள பார்த்துட்டா மட்டும் நீ கவிதாயினி ஆயிடுறம்மா, அவங்களோடைய ஐக்கியமாயிடுறேன்னு வர. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு எண்ணத்தையும் ஒரு உற்சாகத்தையும் நமக்கான ஆத்ம தேடலையும் வந்து இன்னைக்கு நான் பார்த்துருக்கேன் அப்படின்றத நான் ரியலைஸ் பண்ணல. இல்லை, உங்களோட எண்ணங்கள் தான். இப்போ நீங்கள் வரிசையாக சொல்லிட்டு இருந்தீங்க எண்ணங்கள். அது பாரதியார் சொல்வார், எண்ணிய முடிதல் வேண்டும். அடுத்து அந்த எண்ணம் எப்படி இருக்குன்னா, நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும். தெளிந்த நல்ல அறிவு எப்படி வரும்னா, நம்ம எண்ணங்களுடைய தூய்மையை கொண்டு தான் நம்ம அறிவு தெளிவாகிறது வந்து நடக்கும்னு பாரதியார் சொல்வார். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த தெளிந்த நோக்கம் வந்ததுக்கு காரணம் உங்களுடைய தூய்மையான எண்ணங்கள் தான். அதுதான் இப்படி எங்களையும் வர வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அதனால் இது ஒரு பெரிய விஷயம். இப்போது இந்த விளக்கெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து உலகம் முழுதும் விளக்கேற்றும் பழக்கம் இருக்குது. அவங்கவுங்க மதம் சார்ந்து நம்பிக்கைகள் சார்ந்து ஒரு விதமாக ஏற்றுவாங்க. ஆனால் தமிழ் மரபில் மட்டும்தான் விளக்குக்கு திரு என்ற அடைமொழி கொடுத்து திருவிளக்குன்னு சொல்கிறோம். யாருமே மொத்தமாக விளக்கேற்றுறேன் வீட்டுக்குள்ளே சாதாரணமாக சொன்னால் கூட ஒரு பூஜை இல்லாமல் விளக்கு பூஜைன்னு போட மாட்டாங்க, திருவிளக்குன்னு தான் போடுவாங்க. இந்த திருன்ற அது வந்து அடைமொழி வந்து திரு என்றாலே நம்ம மகாலட்சுமியை தான் குறிக்குது இல்லையா? ஸோ அப்போ வந்து தெய்வத்தின் அம்சமாகத்தான் இந்த விளக்கை பார்க்குறோம். அதே மாதிரி எங்களுக்கு இந்த கடவுளில் வரும்பொழுதும் ஒரு தெய்வாம்சம் நிறைந்த ஒரு இடம் தான். அதுக்கு காரணம் இப்போ நீங்கள் பேசின பேச்சில் புரிஞ்சு உங்களுடைய அந்த தூய்மையான மன சிந்தனைகள், எண்ணங்கள், அந்த மாதிரி. அதாவது இந்த விளக்கெல்லாம் பற்றி சொல்லும் பொழுது பொய்கை ஆழ்வார் சொல்வார் வந்து, இந்த அண்டத்தையே வந்து விளக்காக்கி ஆழிக்கடலை நெய்யாக்கி அதிலிருந்து சூரியன் வராராம். அவர் எவ்வளோ அழகாக இருப்பார்னா, தீபம் சுடர் விட்டு மெல்லிசா எரியுமா அந்த மாதிரி. ஏன்னா அவனுடைய கருணை ரொம்ப பெருசு இல்லை, நம்ம சின்ன விளக்கை ஏற்றி வச்சுட்டு கும்பிட்டா எப்படி? அதனால் அவருடைய எண்ணம் எவ்வளோ பெருசு. அந்த மாதிரி ஒரு பரந்த எண்ணத்தோடு நீங்கள் இன்னைக்கு அந்த தூய்மையான எண்ணங்கள், பரந்த மனது, அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயங்கள். நம்ம வந்து எந்த மாதிரியான ஒரு உலகத்தில் இருக்கிறோம்னா, நிற்க நடக்க ஓட நேரம் இல்லை. நம்ம அதுலேயும் நம்மளுடைய உணவு தேவைக்காக நம்மளுடைய வாழ்வாதாரத்திற்காக ஓடக்கூடிய நேரத்துலையும் அந்த நேரத்துலையும் நம்ம அடுத்தவர்களுக்கு ஏதாவது கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதானே உயர்ந்த எண்ணம். அது அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம். உங்கள் கூட உட்காரும்பொழுது ஒரு நேர்மறையான வைப்ரேஷன் சொல்லுவாங்க, அந்த அதிர்வலைகள் நல்லா இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப சந்தோஷம். ஒரு சொற்பொழிவாளரும் தமிழ் ஆசிரியையும் சந்திச்சுட்டு நான் இந்த காஞ்சியோட பெருமையை கேட்காம போனேன்னா தப்பாக போயிடும். உங்களுடைய பார்வையில் உங்களுடைய இந்த பிறந்த மண்ணுன்னு தான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே இது பிறந்த மண்ணு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை, நாங்கள் வாழற மண், வாழ காஞ்சி. ஓகே, சரி. நீங்கள் வாழ்கிற இந்த மண்ணை நீங்கள் எவ்வளவு ரசிக்கிறீங்க? இதோட பெருமைகள் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். எல்லாருமே பொதுவாக சொல்கிறது தான் நகரேஷு காஞ்சி. அது என்ன நகரேஷு காஞ்சி? அது என்ன அந்த ஒரு வார்த்தை மட்டும் ஏன் சொல்கிறோம்? அது மொத்தமாக என்ன அது சொல்கிறேன். புஷ்பேஷு ஜாதி புருஷேஷு விஷ்ணு நாரீஷு ரம்பா நகரேஷு காஞ்சி. அதாவது எவையெல்லாம் உயர்ந்தவைன்னு சொல்கிறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது பூக்களில் உயர்ந்ததாக கருதப்படுவது ஜாதி மல்லி. அது ஏன் அது உயர்ந்ததுன்னா எதை வச்சுன்னா, ஒரு பூ இந்த மாதிரியான குணங்களோடு இருக்கணும்னா அது இதை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அது மாதிரி புருஷேஷு விஷ்ணு என்னன்னா, ஆண்கள் எப்படிப்பட்ட குணாதிசயத்தோடு இருக்க வேண்டும், ஆண்களில் சிறந்தவர் விஷ்ணு. அதே மாதிரி ரம்பா, ஒரு பெண்ணாகப்பட்டவளுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகள் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கொண்டவளாக ரம்பை இருக்கிறாள். அந்த மாதிரி இந்த உலகத்திலேயே ஒரு நகரம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, அதில் சிறந்து விளங்கக்கூடியது தான் காஞ்சி மாநகரம். அந்த நகரத்தில் முக்தி தரும் நகரேழில் முக்கியமாம் கட்சின்னு சொல்லிட்டு சுவாமி தேசிகன் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு 7 நகரங்களில் ரொம்ப முக்கியமானது வந்து காஞ்சி மாநகரம். இந்த நகரத்தில் வாழ்வது முக்தி. நினைக்க முக்தி திருவண்ணாமலை, இறக்க முக்தி காசினா, அப்போ வாழ முக்தி, பிறக்க முக்தி திருவாரூர்னு சொல்கிறாங்க. வாழ்வதற்கு முக்தி காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் நான் வாழ்வது பெருமை. நான் பிறந்தது கடலூர் மாவட்டம், அம்மா அப்பாலாம் இங்கே கல்யாணம் ஆகி இங்கே ரொம்ப மகிழ்ச்சி. இந்த காஞ்சி மாநகரத்தில் நம்ம எல்லாமே ஆன்மீக பூமியாகவே பார்க்கக்கூடிய இதில் வந்து இன்னொரு பக்கம் இந்தியாவினுடைய பெரிய அரசியல் மாற்றங்கள், அறிஞர்கள் எல்லாரும் வந்தது வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி மாநகரத்தில் தான்.
புராணங்கள் ஹிஸ்ட்ரிஸை பார்த்தோம்னா நாலந்தான் இன்னைக்கு யூனிவர்சிட்டிஸ் நம்ம பேசுகிறோம். நாலந்தா பல்கலைக்கழகம் இருந்தது வந்து காஞ்சியில். காஞ்சி நாலந்தா பல்கலைக்கழகத்தை அழிச்சிட்டா இந்தியாவினுடைய பாரம்பரியத்தை அழிச்சிடலான்னு தான் அதுக்கு தீ வச்சாங்க. அந்த லைப்ரரியில் இருந்த புத்தகங்கள் மட்டும் 6 மாதம் எரிஞ்சதா குறிப்புகள் இருக்குது. அப்படிப்பட்ட உயர்வான ஒரு காஞ்சி மாநகரம். வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் அறிஞர்கள்லாம் வந்து இப்போ நம்ம சொல்கிறோம் ஹார்வர்டில் போய் படித்தா பெரிய ஆள் சொல்கிறோம், ஐஐடியில் படித்தா பெருமை. காஞ்சிபுரத்தில் வந்து நான் படிச்சுட்டு வந்தால் பெரிய அறிஞன்னு பேசக்கூடிய அளவுக்கு இருந்த மண். இன்றைக்கும் அதில் எந்த விதமான குறைவும் இல்லாத அளவுக்கு கல்விக்கூடங்களும் ஆசிரியர் பணிகளும் சிறந்தவர்கள் எல்லாமே நம்ம காஞ்சிபுரத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஜென்ரலாக வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் மதுரை ஆட்சியா சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்க. ஏன்னா வந்து லேடிஸ் வந்து கை ஓங்கியிருந்தால் மதுரை ஆட்சின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையே அது காஞ்சிபுரம் ஆட்சின்னு சொல்லணும். ஏனென்றால் இந்த ஊரில் இருக்க எந்த சிவன் கோயிலுக்கு போங்க அம்பாள் சன்னதி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரே ஒரு அம்பாள் உண்டுன்னா அவங்க காமாட்சி தான். உற்சவ மூர்த்திகள் இருக்கிறாங்க. ஆனால் வந்து நம்ம சொல்லும் பொழுது மூலவரை குறிக்கும் பொழுது வந்து காமாட்சி அம்பாள் உடனுரை, காமாட்சி அம்பாள் உடனுரை தான் எல்லா சிவனுமே. அப்புறம் உற்சவ மூர்த்திகளை குறிக்கும் பொழுது தான் அந்த உற்சவர் அம்பாள் பேரை சொல்லுவாங்க. அதே மாதிரி நம்ம காமாட்சி அம்பாள் வெளியில் வருவாங்க, அவங்களுடைய கோவில் பிரகாரத்தை சுற்றி உள்ளே போவாங்க, ராஜவீதியை வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் நம்ம வரதர்லேருந்து ஏகாம்பரநாதர்லேருந்து குமரக்கோட்டத்துலேருந்து முருகர்லேருந்து எவ்வளோ பெரிய கோவில்கள்லேருந்தும் வந்தாங்களோ அவங்கள பிரதட்சணமாக தான் எல்லாரும் போவாங்க. ஸோ அப்போ உண்மையாகவே ஆட்சினா அது காமாட்சியோட ஆட்சி தான். அந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த நம்ம நகரம். அதே மாதிரி நம்ம காஞ்சி மாநகரத்தையே வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா சோமாஸ்கந்த மூர்த்தமாக இருக்குது இந்த நகரமே. இந்த பக்கம் காமாட்சி, இந்த பக்கம் ஏகாம்பரேஸ்வரர், நடுவில் குமரக்கோட்டை முருகர். நம்ம எல்லா சிவன் கோவிலையும் சோமாஸ்கந்த மூர்த்தி இருப்பாங்க, நடுவில் முருகரை மடியில் வச்சுட்டு இருப்பாங்க, அம்பாலும் சிவனும். அப்படி ஒரு அமைப்பில் இயற்கையாகவே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் நம்ம காஞ்சி மாநகரம். வந்து சோமாஸ்கந்த மூர்த்தமாக தான் இந்த நகரமே அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த நகரம். அதெல்லாம் விட இப்போ இருக்கக்கூடிய பெருமைகள் பார்த்திங்கன்னா நம்ம பட்டு கைத்தறி எல்லாம் வந்து ஒரு காலத்தில் வந்து இந்த பட்டு புடவைகள் காஞ்சிபுரத்தோடைய பட்டு புடவைக்கு என்ன சிறப்புன்னு நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு இழையில் 4 நூல் இருக்கும். 4 பட்டு நூல்கள் சேர்ந்தது தான் ஒரு இழை. அதுதான் காஞ்சிபுரம் பட்டோட. எதுவுமே நீங்கள் லைட் வெயிட், இப்போ நம்ம லைட் வெயிட் சாரீஸ் எல்லாம் கட்டுறோம்ல, அது வந்து உங்களுக்கு அதுலேயுமே கைத்தறியில் பண்ணுற நெசவாளர்கள் கிட்டலாம் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க 2 இழை தான். அது கூட இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி சாஃப்ட் சில்கெல்லாம் கூட அதுவுமே கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்கும் காஞ்சிபுரத்தில். அதே மாதிரி இந்த காஞ்சிபுரம் பட்டு புடவைகளை வந்து நீங்கள் பிரத்யேகமான பாதுகாப்பு முறையே அதுக்கு கிடையாது. நீங்கள் உதறி வெயிலில் போட்டு மடித்து வச்சிட்டிங்கன்னா அது பாட்டு இருக்கும். இந்த மாதிரி நெசவு தொழில் வந்து எப்படி இன்னுமே அதிகமான சிறப்பு வாய்ந்ததாக இருந்ததுன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரத்துடைய பட்டு கலையை கற்றுக்கிறதுக்குன்னு வெளிநாடுகள்லேருந்து வந்தவங்க இருக்கிறாங்க நெசவு தொழிலை. அந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் சிறப்பு வாய்ந்த ஒரு நகரம் காஞ்சி மாநகரம். இப்போ நீங்கள் விளக்கு கடை வச்சுட்டு இன்னும் சிறப்பு சேர்த்துருக்கீங்க. அதாவது கிரீடத்தில் இன்னும் ஒரு வைரக்கல் வச்சா மாதிரி இருக்குது நடுத்தெருவில் இல்லை, அதனால தான் இதுக்கு நடுத்தெருன்னு பேர். நம்ம காஞ்சிபுரத்தோடைய சென்டரில் தான் இருக்குது நடுத்தெருன்னு பேர். அதுக்கு தான் ஒரு வீதிக்குமே வந்து சிறப்பு உண்டு காஞ்சிபுரத்தில். ஏன்னா காஞ்சிபுரத்தோடைய வீதிகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சின்ன டவுனு, இந்த டவுனோட வீதிகள் மட்டும் ஏன் எவ்வளோ பெருசாக இருக்குன்னா, இது சாக்ஷாத் வந்து தேவதச்சன் உருவாக்கியது. பிரம்மா யஜ்ஞத்துக்காக தேவர்கள்லேருந்து எல்லாரும் வராங்க. 33 கோடி தேவர்களும் காஞ்சி மாநகரத்துக்கு வந்தாங்கன்னா அவங்களுக்கு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் இருக்கணுமேன்னு சொல்லிட்டு அவருடைய படைப்பு இந்த வீதிகள்லாம். அதனால தான் நீங்கள் எவ்வளோ மாற்றம் பண்ணாலுமே அந்த வீதிகள் அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ இப்படி இன்னும் பல சிறப்புகள் இந்த நகரத்தில். நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது தான் ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. இங்கே உள்ள மாநகராட்சியில் ஒரு நல்ல போஸ்டிங்கில் இருக்கிற ஒரு நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், அம்மா இங்கே எவ்வளோ மழை பெய்யட்டும் தண்ணி அதிகபட்சம் 1 மணி நேரத்துக்குள்ளே வடியுமான்னு வர. எங்கேயுமே நீங்கள் தண்ணி லேக் ஆகி அப்படியே நின்றுச்சு அப்படின்றது இருக்காது. தண்ணி வந்தது இப்போ நம்மளுக்கு வந்து நம்ம கட்டுமான முறை பஸ் ஸ்டாண்டு இந்த பக்கம்தான் கட்டுதுன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த மலைக்கு தான் பார்த்தேன். அப்படி இருந்தாலும் எங்கேயுமே தண்ணி நிற்காது அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அது மாதிரி ஆன்மீக ரீதியாக நம்ம இந்த காஞ்சியை பார்க்கும்போது நான் இப்போ சமீபத்தில் ஒன்று படித்தேன். அதாவது இங்கே உள்ள கல் எல்லாமே சிவலிங்கமா, இங்கே உள்ள கல்லெல்லாம் சிவலிங்கம், ஓடும் அந்த இதெல்லாம் வந்துட்டு சீத புனலெல்லாம் கங்கையா, இங்கே வாழக்கூடிய மக்கள் அவங்க எல்லாம் முனிவர்களாம். இங்கே வாழக்கூடிய ஒருத்தரும் மனுஷன் கிடையாதான், முனிவராம். சொல்லும் சொல்லெல்லாம் மனுக்கலாம். அப்போ இந்த ஊரில் நின்றுட்டு நம்ம பேசக்கூடிய வார்த்தை வந்து சிவபெருமான்கிட்ட நம்ம கொடுக்குற மனுவான்.
அப்போ நம்ம எவ்வளோ கவனமாக இருக்கணும், பாசிட்டிவான விஷயங்களை பேசணும். அது மாதிரி கைகால் செயலெல்லாம் இடையோன் ஏவல், அதாவது சிவபெருமானோட ஏவல், அவருடைய உத்தரவு இல்லாமல் இந்த கை கால் கூட அசையாதான். அப்படி ஒரு புண்ணிய நகரம்னு சொன்னாங்க. இவங்க சொல்கிறத கேட்கும்போது இன்னுமே வந்து சிறப்பாக இருக்குது. ஒரு தமிழ் ஆசிரியையா உங்களுடைய பார்வையில் காஞ்சி காஞ்சி வந்து கோயில் நகரம் தான் சொல்லணும். முதல்ல காஞ்சிபுரத்தை எத்தனையோ கோயில்கள், ஒவ்வொரு கோயிலுடைய சிறப்பையும் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு கோயிலுக்கு போனால் அந்த கோயிலுடைய சிறப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏகாம்பரநாதர் கோயில், கச்சப்பேஸ்வரர் கோயில், அதுக்கப்புறம் காமாட்சி அம்மன் கோயில், எல்லாத்துக்குமே வந்து பேர் போன அந்த அம்மா தான். அம்மாவுடைய அருள் இல்லாமல் எதுவுமே இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து காமாட்சி அம்மன் வந்து ஒரு சக்தி வாய்ந்த தெய்வமாக தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். தெய்வம்னு சொல்ல முடியாது, நம்ம எல்லாருக்குமே ஒரு தாயாக விளங்கக்கூடியவள் அப்படின்னே கூட நாம் காமாட்சி அம்மனை சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு. இந்த காஞ்சி மண்ணில் நெசவாளர்களுக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவர் இந்தியாவிலேயே வந்து முதல்ல நம்ம சங்க காலத்தில் தொழில்கள்லேயே 2 தொழில்கள் தான் முக்கியமான தொழில்கள், உழவு தொழிலும் நெசவு தொழிலும் தான். அப்படிப்பட்ட அந்த உழவு தொழிலும் நெசவு தொழிலும்ல நம்ம காஞ்சியில் அந்த நெசவு தொழிலுக்கு ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அதுலேருந்தே நம்ம காஞ்சிபுரத்தினோட பெருமையை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நெசவாளர்கள் எத்தனையோ குடும்பங்கள் பிழைக்கக்கூடிய ஒரு தொழிலாக வந்து இந்த நெசவு தொழில் இருக்குது. அது இன்னும் நிறைய சிறப்புகள், கோயில்களுடைய வரலாறுகள், தலங்களுடைய வரலாறு. இந்த நெசவு தொழில் எவ்வளவு பழமையானது அப்படின்றத வந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய தூண்கள் சொல்லுது. இந்த நம்ம இன்னைக்கு நம்ம பட்டுப்புடவையில் உடுத்தக்கூடிய அத்தனை அந்த டிசைன்ஸ் அத்தனையுமே வந்து கல்தூண்ல காலத்தால் அழியவே கூடாதுன்றதுக்காக கல்தூண்லேயே செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாகவும் சந்தோஷமாக இருக்குது. ஒரு நடன ஆசிரியையாக உங்களுக்கு காஞ்சி எப்படி இருந்திருக்கு? காஞ்சிபுரம் நகரேஷு காஞ்சி சொன்ன மாதிரி பஞ்சபூத ஸ்தலங்களில் இது வந்து பித்ரு மண்ணை வந்து லிங்கமாக்கி அந்த பார்வதி தேவி வழிபட்ட ஒரு ஸ்தலம். எவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம். சிவன் வந்து மண்ணுலேயுமா நான் வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு வந்து காட்சி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு பக்தி, காமாட்சி அம்மனும் சரி, முருகர் கோயில் எல்லாமே சொன்ன மாதிரி சோமாஸ்கந்தமூர்த்தியாக தான் வந்து படைப்பே அப்படி தான் இருந்திருக்கு. இன்னொன்று, இசைத்துறையில் வந்து நயனா பிள்ளை அப்படின்றவர், அவர் வந்து வாழ்ந்த காலத்தில் இந்த காஞ்சிபுரத்தை தாண்டி வந்து தியாகராஜர் போவாருங்களாம். அவர் இங்கே இந்த திசையை பார்த்து கையெடுத்து கும்பிட்டுட்டு போவாருங்களாம். அதாவது அவ்வளோ இசைத்துறையிலையும் சரி, கலைத்துறையிலையும் சரி அவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க இந்த ஊரில். கலைத்துறையில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டியத்துறையில் பால சரஸ்வதி, அந்தமாக பார்த்திங்கன்னா அவங்களால தான் அந்த பரதமே வந்து வெளியில் எல்லாருக்குமே தெரிய ஆரம்பித்த ஒரு விஷயம். அந்தளவுக்கு ஒரு கலைத்துறையிலையும் சரி, இசையிலையும் சரி, நாட்டியத்திலையும் சரி, ஆன்மீகத்திலையும் எல்லாத்துக்குமே தலை சிறந்து விளங்குற ஒரு ஊராக வந்து